சற்று முன் வெளியான தகவல் ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியிடுது. அது என்ன பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா பேரூராட்சி பகுதியில் இயங்கும் ரேஷன் கடைகள் சிலவற்றில் பொருட்கள் வாங்காமலேயே வாங்கியதாக குறுந்தகவல் வருவதாகவும் இதன் மூலம் மோசடி நடப்பதாக குற்றம் சாட்டு எழுந்துள்ளது. இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகாவில் 130 ரேஷன் கடைகள் இயங்கி வருகின்றன. இவற்றின் மூலம் 70,000 ரேஷன் கார்டுதாரர்கள் பயன்பெற்று வருகிறார்கள். இந்த பகுதியில் கடந்த ஒரு வருடமாக மாத இறுதியில் குடும்ப அட்டைதாரர்கள் பொருட்கள் வாங்காமலேயே உணவுப் பொருள் பெற்றதாக செல்போனுக்கு SMS வருகிறதாம். அடிக்கடி இதுபோல் நடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் நேற்று பள்ளிக்கொண்டா பேரூராட்சி பகுதியில் உள்ள ஒரு ரேஷன் கடையின் விற்பனையாளர் இன்று கடைக்கு விடுமுறை என பெயர் பலகையில் எழுதி வைத்து விட்டு அணைக்கட்டு தாலுகாவில் நடந்து வந்த வழங்கல் அலுவலர் தலைமையிலான கூட்டத்தில் கலந்து கொள்ள போயிருக்கிறார். முழு லிங்க் கீழே கிளிக் பண்ணி பாருங்க.